இளையராஜா பயோபிக் டிராப்பா கழண்டுகிட்ட தனுஷ். பின்னணியில இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? இளையராஜாவோட இசைக்கு மயங்காதவங்களே இருக்க முடியாது. தன்னோட இசை மூலமா எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கக்கூடிய இசை ஞானியோட வாழ்க்கை வரலாறு திரைப்படமா உருவாக இருக்கிறதா போன மார்ச் மாசம் செய்தி வெளியாச்சு. இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்குறாரு அப்படின்னும், இளையராஜாவா தனுஷ் நடிக்கிறாரு அப்படின்னும் அதிகாரப்பூர்வ செய்தி இணையதளத்துல பரவுச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி ரசிகர்கள சந்தோஷத்துல அழுத்துச்சு. கோலிவுட் வட்டாரத்துல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்ப உண்டாக்குன இந்த படம் டிராப் ஆயிட்டதா தகவல்கள் பரவிட்டு வருது. இந்த படம் தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் அப்புறம் கன்னடம் மாதிரியான மொழிகள்லயும் வெளியாகும் அப்படின்னு படக்குழுவினர் அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட திரைக்கதைய கமல் எழுதுறதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா அரசியல், சினிமா அப்படின்னு பிஸியா இருக்கக்கூடிய கமலஹாசன் நேரம் ஒதுக்கி இளையராஜாவோட கதைய கேட்க முடியல. இதனால அவர் இந்த படத்துல இருந்து விலகிக்கிறதா அறிவிச்சுட்டாரு. அத தொடர்ந்து நடிகர் தனுஷ் அவங்களும் இப்போதைக்கு என்கிட்ட கால் ஷீட் இல்ல அப்படின்னு கழண்டுக்கிட்டாரு. இது மட்டும் இல்லாம இந்த படத்த கனெக்ட் மீடியா, பிகே பிரைம் புரொடக்ஷன் அப்புறம் மெர்க்குரி மூவிஸ் தயாரிக்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இளையராஜா தனக்கும் படத்துல ஒரு பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதனால பிகே பிரைம் புரொடக்ஷன் பின்வாங்கிடுச்சு. அது மட்டும் இல்லாம தனுஷ் தன்னோட கையில இருக்கக்கூடிய படத்த முடிச்சுட்டு தான் இதுல நடிக்கிறதா இருக்கிறாரு. இதனால படப்பிடிப்பு ஆரம்பிக்க இன்னும் 6 மாசத்துக்கு மேல ஆகும் அப்படிங்கிறதால கனெக்ட் மீடியாவும் பின்வாங்கிட்டதா சொல்லப்படுது. இப்படி படத்த தயாரிக்க யாருமே முன் வராததால நேரடியா டெல்லிக்கே போய் சில தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா அதுவும் சரிப்பட்டு வராததால படம் கைவிடப்பட்டதா சொல்லப்படுது. தனுஷ் இப்போ நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்த இயக்கி முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இளம் நடிகர்கள வச்சு தனுஷ் இயக்கியிருக்கக்கூடிய இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிவடைஞ்சு போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. இந்த படத்த தொடர்ந்து குபேரன் அப்படிங்கிற பேன் இண்டியா படத்திலயும் நடிச்சிட்டு வராரு தனுஷ். இந்த படங்கள் எல்லாமே அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில இளையராஜா பயோபிக்ல தனுஷ் இல்லாம வேற யாரு நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விடுங்க.